12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக வேதியியலில் பாடம் 4 இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. why do transition elements show variable oxidation state? இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை கொண்டுள்ளன, காரணம் என்ன? எதனால் அது மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுகிறது? இதற்கு காரணம் என்றால் பார்த்தா டி தொகுதி தனிமங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு மனதில் ஞாபகம் வச்சுக்கணும். டி தொகுதி தனிமங்களுடைய எலக்ட்ரான் அமைப்பு n-1 d 1 to 10 ns 1 to 2. இதுதான் டி தொகுதி தனிமங்களுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. மாணவர்கள் கண்டிப்பாக இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்ப எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுதுன்னா n-1 d ஆர்பிட்டாலில் தான் நிரப்பப்படும். அதுக்கு முன்னதாக ns ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் நிரப்பப்பட்டிருக்கும். அப்ப இந்த இரண்டு ஆர்பிட்டால்களுக்கு இடையில ஆற்றல் வேறுபாடு மிக குறைவு. ஆக்சுவலா மாணவர்கள் இந்த பதில்ல இதுவரைக்கும் எழுதினீர்களா என்றால் கூட போதுமானது. எனர்ஜி டிஃபரன்ஸ் between the n-1d and ns orbital is very small. அது எழுதினாவே போதும். இதுதான் அந்த மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைக்கு காரணம். தமிழ் வழி மாணவர்கள் n-1d மற்றும் ns ஆர்பிட்டால் இடையிலான ஆற்றல் வேறுபாடு மிக குறைவு. இது உங்களுக்கு படமா போட்டு காமிச்சிருக்கிறதுல புரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு n-1d சைடில் இருக்கு பாருங்க. n-1d அந்த ஆர்பிட்டாலுக்கு இடையில அந்த ஆற்றல் வேறுபாடு வெரி ஸ்மால் எனர்ஜி டிஃபரன்ஸ்னு இருக்கு பாருங்க. அதுதான் சரியா. ஸோ ஒரு எலக்ட்ரான் இழந்தா 1+, 2 எலக்ட்ரான் இழந்தா 2+, 3 எலக்ட்ரான் இழந்தா 3+, 4 எலக்ட்ரான் இழந்தா 4+, 5 எலக்ட்ரான் இழந்தா 5+, 6 எலக்ட்ரான் இழந்தா 6+, 7 எலக்ட்ரான் இருந்தா 7+ என்று ஈவன் 8 எலக்ட்ரான் இழந்து 8+ என்ற ஆக்சிஜனேற்ற நிலையை கூட இந்த இடைநிலை தனிமங்கள் காட்டுகின்றன. இது ஆங்கில வழி புத்தகத்துல 106ல் இருக்கு என்பதை பாருங்க. சரி, அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா, இங்க 2 அயனிகள் கொடுக்கப்பட்டுள்ளன, Cr2+, Mn2+. இதுல ஒன்று இந்த இரண்டுடைய எலக்ட்ரான் அமைப்புமே D4 அமைப்பில் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, முதல்ல மாணவர்கள் அந்த 10 தனிமங்கள் இடைநிலை தனிமங்கள்ல முதல் வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்களான அந்த 3D வரிசை தனிமங்கள் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க், அந்த 10 தனிமங்களை வரிசையா எழுதி அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை எழுதுங்க. எழுதிட்டு அயனி நிலைக்கு வாங்க. அயனி நிலைனா குரோமியம் 3D5 4s1 இருக்கும். 3D5 4s1 இருக்கும். இது குரோமியத்துக்கானது. மேங்கனஸ் 3D5 4s2 என்று இருக்கும். இப்போ நீங்கள் எலக்ட்ரானை நீக்கிறீங்க. எதில் நீக்கிறீங்க அப்படின்னா இங்க 2+ என்று இருக்கு. அப்போ 2+ என்றால் 2 எலக்ட்ரானை நீக்குங்க. அப்போ இதுல ஒரு எலக்ட்ரான் நீங்கும். இதுல நீங்கினா இது டோட்டலா போயிடும். சரியா. அப்ப இது 0ன்னு வந்துடும். இது ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா 4ன்னு வந்துடும். மேங்கனஸுக்கு பாருங்க. ஸோ மேங்கனஸுக்கு வேற கலர் எடுத்துக்கலாம். ஸோ 3+ சொல்லியிருக்காங்க. அப்போ 3+ என்றால் இதுல 2 எலக்ட்ரான் நீங்கிடும். அடுத்ததாக ஒரு எலக்ட்ரான் இதுல நீக்குவோம். அப்போ 4 என வரும். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. Both have D4 configuration. D4 means 3D4
என்ற எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். அப்படி இருந்தா ஒன்று ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு, இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது தான் நம்ம விளக்கம் எழுதணும். இதுல Cr2+ readily lost one electron to form the stable Cr3+ D3 ion அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்று எலக்ட்ரான் இழக்குதுன்னா, அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னா அது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ மற்றது என்ன செய்யும், இது ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒன்று ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இட் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங். ஸோ அதுதான் இது. அடுத்தது Mn3+ பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு இட் ரெடிலி கெயின்ஸ் ஒன் எலக்ட்ரான் டு ஃபார்ம் ஸ்டேபிள் Mn2+ D5 கான்ஃபிகரேஷன். ஹென்ஸ் இட் ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங். இன்னொரு கொஸ்டின்ல நம்ம பார்ப்போம், Mn+2 Mn+3 இவற்றில் எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினுக்கு தமிழ் மீடியம் என்ன எழுத போறீங்க, இங்கிலீஷ் மீடியம் என்ன எழுத போறீங்கன்னா, தமிழ் மீடியம் வந்து அதாவது இங்கிலீஷ் மீடியம் இப்படி எழுதிடலாம். தமிழ் மீடியம் வந்து குரோமியம் ஒரு எலக்ட்ரானை இழந்து Cr3+ ஆக மாறுகிறது. அந்த D3 என்ற அமைப்பை பெறுவதனால அது வந்து ஒடுக்கும் காரணியா செயல்படுது. Mn3+ ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு Mn2+ ஆக மாறுது D5 அமைப்பாக. எனவே அது ஆக்சினேட்டரியாக செயல்படுது என்று விளக்கம் கொடுத்து விடுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த இரண்டில் அதாவது which is the strongest reducing agent? ரெண்டுமே ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். அதுல எது அப்படின்னு சொன்னா இதுக்கான பாட கருத்து 2 பாடத்துல இருக்கும். 4th லெசன்ல இருக்கும், 9th லெசன்ல இருக்கும். 9th லெசன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, 4th லெசன் இதுல ரெண்டுத்துலயுமே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் சீரியஸ் வரிசை பண்ணி ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில ஒரு இந்த 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 கோட் பார்க்கணும். மோர் நெகட்டிவ் E0 அப்படின்னா மோர் நெகட்டிவ் E0 ரெடியூசிங் பொட்டன்ஷியல்ல மோர் நெகட்டிவ் இருந்தா தட் இஸ் ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அந்த அட்டவணையில் நீங்க பார்க்கப்படும் போது குரோமியம் 3+ ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கணும். குரோமியம் 3+ எப்படி இருக்கு, குரோமியம் +3 இருக்கு. இது ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு குரோமியம் +2 மாறுது. அப்போ இது ரெடக்ஷன் ஆகுது. இந்த ரெடக்ஷன் பொட்டன்ஷியலுடைய வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க -0.41 வோல்ட். இதுவே Fe+3 ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு Fe+2 மாறுகிறது. அப்போ இதனுடைய ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல எது மோர் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா குரோமியத்துக்கு. அப்போ அதுதான் ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த கீ இதுதான் நீங்க சொல்ல போறீங்க. ஸோ Cr+2 இஸ் த ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட். விச்ன்னு சொல்லும் போது எதிரார் இந்த இதுல யாரு Cr+2 Fe+2 அப்படின்றது கொஸ்டின். ஆக்சுவலா கொஸ்டின்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, Fe+3 வரணும். Because it has more negative standard electrode potential. More negative standard electrode potential. அதாவது E0. நாட்னா ஸ்டாண்டர்ட், E அப்படின்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின், which metal of the 3D series most frequently exhibit the
+1 oxidation state. Give reason. Which metal of the 3D series? So 3D series மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம் எல்லாரையும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேக்னஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் 10 பேர்ல யாரு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காட்டுறாங்க? கொஸ்டினை படிங்க. விச் மெட்டல் ஆஃப் 3D series most frequently exhibit +1 oxidation state? ஆன்சர் காப்பர். காப்பர்னு எழுதினாவே ஒரு மார்க் அடிச்சிடும். மாணவர்கள் கவனிக்கணும். இந்த பாடத்துல நிறைய கொஸ்டின் அது மாதிரி டைப் தான் இருக்கு. அதாவது எது அப்படின்னு வரும், காரணம். அப்ப எதுனா காப்பர்னு சொல்லிட்டீங்க. ஏன் காப்பர் அப்படின்னா காப்பருடைய எலக்ட்ரான் அமைப்பு 10 தனிமத்துக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த 10 தனிமத்துக்கு காப்பருக்கு ஆர்கான் 3D10 4s1 வரும். +1 ஆக்சினேற்ற நிலையில இந்த 4s ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானை இழக்கும். இழந்தா மீதம் அந்த 3D10 அப்படின்ற கம்ப்ளீட்லி ஃபில்டு 3D சப்செல் கொண்டு இருக்கும். அப்போ டி ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 5 ஆர்பிட்டால்கள், 5 ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னா XY YZ ZX X2 - Y2 Z2 5 ஆர்பிட்டால் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் சரியா 2 எலக்ட்ரான்கள் வீதம் 1 2 3 4 5 6 7 8 9 10 லைக் கம்ப்ளீட்லி ஃபில்டு 3D சப்செல் இருக்கும். இட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் half filled or fully filled configurations are more stable than partially filled. சரிபாதி அல்லது முழுவதும் நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புகள் பகுதியளவு நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புகளை விட அதிக நிலைத்தன்மை உடையது என்பது அனைவரும் அறிவர். இது 11ஆம் வகுப்புலேருந்தே வருது. எனவே தான் காப்பர் +1 வந்து ஆக்சினேற்ற நிலையை காட்டுது. பிகாஸ் இட் ஹாஸ் வெரி ஸ்டேபிள் 3D10 கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ மாணவர்கள் ஓனா எழுதலாம் என்ன ரீசன். முதல்ல அப்போ அடிப்படை இந்த எலக்ட்ரான் அமைப்பு எழுதி கொண்டு வாங்க. சரியா? ஓகே, புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ல கால்குலேட் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் டைட்டானியம் 3+ அண்ட் மேக்னஸ் 2+ ions அண்ட் டிட்டர்மின் தேர் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று, how many number of unpaired electrons present in titanium 3+ ion and magnus 2+ ion. Second one, அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாணவர்கள் முதல்ல இதுக்கு அடிப்படை என்னன்னா, நீங்க ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேக்னஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இந்த 10 தனிமத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு முதல்ல எழுதணும். அதுக்கு அடுத்து அயனி அமைப்புக்கு எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இங்க புரிஞ்சுக்குவீங்க பாருங்க. இங்க நம்ம டைட்டானியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதப்பட்டிருக்கு. அப்போ டைட்டானியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு சொன்னா அணு எண் 22 அதை எழுதின்னு வந்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 இது வரைக்கும் எவ்வளோ இருக்கு 20. அப்புறமா 3d2 மீதம். ஸோ இதுதான் அவுட்டர். அப்போ 3d2 4s2 என்ற எலக்ட்ரான் அமைப்பு. சரி, அதே மாதிரி நீங்க மேக்னஸ்க்கு எழுதுனீங்கன்னா மேக்னஸ் அணு எண் 25 மேக்னஸ்க்கு அணு எண் 25 எழுதிட்டு வந்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 இது வரைக்கும் எத்தனை ஆச்சு? 2 4 10 12 18 20 ஆச்சு. அடுத்து 5. அப்போ 3d5 எலக்ட்ரான் அமைப்பு தான் முக்கியம். சரி, எழுதிட்டோம் சார். அதை தான் நம்ம இங்க கொடுத்துருக்குது. ஸோ புரிஞ்சுதா பாருங்க. ஸோ இங்க டைட்டானியத்துக்கும் இங்க மேக்னஸுக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ 2+ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, 3+ சொன்னீங்கன்னா என்ன? 2+னா 2 எலக்ட்ரான் போயிடணும். அப்போ இந்த 2 எலக்ட்ரான் போச்சுன்னா 3d5. இதுல 3+ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டைட்டானியம் 3+, அப்போ இதுல 2 எலக்ட்ரான் போயிடும், இதுல 1 எலக்ட்ரான் போயிடும். அப்போ 1 எலக்ட்ரான் தான் இருக்கும். மாணவர்கள் புரிஞ்சுட்டீங்களா பாருங்க.
அப்போ டி ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. டி ஆர்பிட்டால்ல 5 தனித்த எலக்ட்ரான். டி ஆர்பிட்டால்னா 5 கட்டம். அப்போ 5 ஆர்பிட்டால்கள். அப்போ 5ல ஒரு ஆர்பிட்டால்ல ஸோ ஒரு எலக்ட்ரானை கொண்டு இருக்கிறது. அப்போ இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1, இங்க 1. அப்போ how many number of unpaired electrons present in டைட்டானியம் 3+ and மேக்னஸ் 2+ன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க எழுதிடலாம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, கால்குலேட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட். அதுக்கான ஃபார்முலா இது இருக்கு. மியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 போர் மேக்னெட்டான். சரி, அதில் நீங்க அந்த n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1+2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1+2 3, 3 இன்ட்டு 1 3, ரூட் 3க்கு மதிப்பு 1.73. அடுத்தது 5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ரூட் 5 இன்ட்டு 5+2, 5+2 7, 7 இன்ட்டு 5 35, 35க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5.92. ஸோ இதுதான். ஸோ மாணவர்கள் இந்த 5 வினாக்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா பாருங்க. ஏன் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுகிறது. இதில் Cr2+ ஒடுக்கும் காரணியாக Mn+3 ஆக்சிஜனேற்றம் காரணியாக செயல்படுறதுக்கு ஏன், அப்புறமா இந்த ரெண்டில் எது ஒடுக்கும் காரணியாக சிறந்த, அதாவது வலிமையான ஒடுக்கி காரணம் கூறு. அடுத்ததான் 3D வரிசையில் எது +1 ஆக்சிஜனேற்ற நிலையை காட்டுது. டைட்டானியம் 3+ Mn2+இல் உள்ள தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அதனுடைய காந்த திருப்புத்திறனையும் கணக்கிடு என்ற 5 வினாக்களை நம்ம பார்த்துருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது.